மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு அருமையான சில பூஜை முறைகளை பற்றி நம்ம பேசலாம். ஜென்ரலாக காரிய தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வோம். நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வோம். மறதி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வோம். அவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விநாயகரை வணங்காமல் ஒரு விஷயத்தை பண்ணால் எப்படியெல்லாம் தடங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கும் புராண இதில் இப்போ சிவபுராணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூட ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அதாவது ஒரு உலகம் அழியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுறார், அசுரர்களை அழிப்பதற்காக அவருடைய தேரில் அவசர அவசரமாக ஏறுறார். அந்த தேரில் ஏறி உட்கார்றாரு. தேரோட அந்த அச்சாணி உடஞ்சி போய்ட்டுறது. ஐயோ என்னடா நம்ம கிளம்பும்போது இந்த மாதிரி நமக்கு சகுனமே நன்னா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒரு நிமிஷம் ரொம்ப மனசில் தயங்கி அந்த தேரோட அச்சாணியை சரி பண்ணுறாரு. திருப்பி தேரை நகர்த்துறாரு. நகர முடியல. என்னமோ ஒரு தவறு நடந்திருக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் உட்காந்து யோசிச்சாராம். அப்போ தான் அவருக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சான். ஐயோ விநாயகர் பெருமானை நம்ம வணங்காமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போய் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறாராம். அப்போ விநாயகர் பெருமான் சொன்னாராம் அவங்க அப்பா கிட்ட, என்னை வழிபாடு செய்யாமல் போனதுனால தான் உனக்கு இத்தனை தடங்கள் நடந்தது. என்னோடய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமான் அவங்க அப்பாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இப்போ நம்ம நினைக்கலாம், ஒரு அப்பா பிள்ளைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறதா அப்படின்னு. விநாயகர் பெருமானுக்கு அவரை நினைத்து எந்த காரியத்தை நம்ம தொடங்கினாலுமே நமக்கு தடை இல்லாமல் இருக்கும்னு. ஸோ இந்த ஒரு சின்ன கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சிவபெருமானே உலகத்தை காக்கக்கூடியவர், அழிக்கக்கூடியவர், உலகத்தை படைக்கக்கூடியவர். பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேருமே அவங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு முன்னதாக விநாயகர் பெருமானை போய் வழிபாடு செய்து விநாயகர் பெருமான் உத்தரவு கொடுத்த பிறகு தான் அவங்க வேலையே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3க்குமே விநாயகரின் உத்தரவு இல்லாமல் செய்யக்கூடிய கடவுளுக்கே அப்படின்னா நம்மெல்லாம் மனிதர்கள் தானே. அதனால் எந்த வேலை அப்போது தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம விநாயகரை நினச்சிக்கிட்டு ஒரு 4 கொட்டு போட்டு நம்ம தோப்பு கரணம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைய நாள் நம்ம செய்யக்கூடிய எதுவுமே நமக்கு தடை இல்லாமல் இருக்கும். அப்போது அன்றாடம் நடக்கக்கூடிய வேலைகளுக்கு நம்ம இப்படி வழிபாடுகளை செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஒரு கல்யாணமாக இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பிரயாணங்கள் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பயமாகவே இருக்குது. ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு கல்யாணத்துக்கு இங்கே வரோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது, நான் நல்லபடியாக திரும்பி ஊருக்கெல்லாம் போகணும், என் வீசாலாம் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இன்றைய காலகட்டத்தில் இந்த மனபயம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போது நம்ம இன்றைய காலகட்டத்திலையும் விநாயகருக்கு எப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யலாம். இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யூஎஸ்ஆ இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம். உங்கள் பசங்க ஒரு பிரயாணத்தின் பொழுது கிளம்புறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சாமிக்கிட்ட விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைங்க. அந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு, பிள்ளையாரப்பா என் பிள்ளைங்க நல்லபடியாக இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மஞ்சளை நான் தண்ணியில் கரைச்சிட்றேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு சின்ன ஆரத்தி எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை தண்ணியில் கரைச்சி உங்கள் வீட்டு துளசி செடியிலையோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன செடி இருக்கோ அதில் நீங்கள் சேர்த்துடலாம். சாயங்காலமாக ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மாலை போட்டு சுவாமிக்கு அர்ச்சனையை பண்ணிட்டு வரலாம். இது ஒரு சிம்பிள் வே ஆஃப் விநாயகர் வழிபாடு செய்கிறது. இந்த மாதிரி விநாயகர் வழிபாட்டிலேயே ஏகப்பட்டது இருக்குது. ஒரு 48 நாட்கள் விநாயகரினுடைய வழிபாட்டிலலாம் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போன ஒரு சில பூஜை முறைகளை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கல்யாண தடையாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எவ்வளோ தான் நான் பரிகாரம் பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய தேங்காய் வாங்கிக்கோங்க.
அது மட்டை தேங்காயாக கூட இருக்கலாம். உரித்ததும் வாங்கலாம், உரிக்காததும் வாங்கலாம். ஒரு மட்டை தேங்காயோ அல்லது வெறும் தேங்காயோ வாங்கிட்டு அது பூரணமாக நம்ம மஞ்சள் தடவணும். இது என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சதுர்த்தி அன்றைக்கி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கணும். சங்கடார சதுர்த்தி இல்லை, வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கணும். நல்லா அதுக்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் அது காப்பர் தட்டாக இருக்கலாம், எவர் சில்வர் வேண்டாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழையில் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பச்சரிசி போட்டுடணும். பச்சரிசி போட்டுட்டு தேங்காவை அதில் இது பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு சின்ன பூ போட்டுட்டு அருகம்புல்லால் அதுக்கு அர்ச்சனை பண்ணணும். அந்த தேங்காய் தான் நம்ம பிள்ளையாராக பாவிக்கிறோம். ஓகேவா? டெய்லி இது மண்டலம் கணக்கு வச்சுக்கலாம். 24 நாளுங்கிறது அரை மண்டலம், 48 நாளுங்கிறது ஒரு மண்டலம். ஸோ இந்த 24 டேஸ் நீங்கள் டெய்லி அருகம்புல்லால் காத்தால் சாயந்தரம். நெய்வேத்தியம் ரொம்ப சிம்பிள், வெல்லம் தான். நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணலாம், இல்லை அவலில் நல்ல வெல்லத்தை போட்டு ஒரு நல்ல பாயசமாக பண்ணலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இது எல்லாம் நீங்கள் அவல் பாயசம், இல்லை கரும்பு வைக்கலாம், அச்சு வெல்லம் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுவாமிக்கு பண்ணலாம். டெய்லி ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு நெய் தீபமாக இருக்கணும். ஸோ மனசில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் தேங்காவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு மஞ்சள் சரடு கூட நீங்கள் மஞ்சள் வச்சு அதில் கட்டலாம். பிள்ளையாருக்கு 24 நாள் பிள்ளையாரினுடைய விநாயகர் அகவல் சொல்லலாம், பஞ்சரத்ன மாலை படிக்கலாம். விநாயகருக்கு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ விநாயகரினுடைய காயத்ரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 24 டேஸ் உங்கள் வீட்லேயே நீங்கள் பூஜை பண்ணலாம். காத்தால் பண்ணுறது பெட்டர். சாயங்காலம் நீங்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடாது, காலையில் சூரிய உதயானாட்டு பண்ணலாம். இப்படி 24 டேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தேங்காவை நீங்கள் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலில் கொண்டு போயிட்டு உடச்சிடலாம். இது வீட்டில் நீங்கள் அந்த தேங்காவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை இந்த மஞ்சள் தேங்காய் நீங்கள் யாராவது ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு வச்சு கூட இந்த மஞ்சள் தேங்காவை அவங்களுக்கு கொடுக்கலாம். கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுறது தான். அந்த தேங்காவை நம்ம வீட்டில் அது உடச்சி சட்னி பண்ணுறதோ இல்லை தேங்காய் பர்ஃபி பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒன்று கோயிலில் போய் பிள்ளையாருக்கே அதை உடச்சிடலாம். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு சுமங்கலியை வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கில் வச்சு அவங்க நல்லா பேரம்பேத்தி எடுத்தவங்களாக இருக்கணும், அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட கொடுக்கலாம். இது திருமணம் ஆகாமல் இருந்தால் பிள்ளையாருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பூஜை. அப்போ நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணுன்னா, எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா தேங்காய் மாலை போடுறேன், 11 தேங்காய் லாபத்தில் நின்று வச்சுக்கோங்க, 11 தேங்காய் மாலையாக கட்டி நான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரெண்டாவது, படிக்காத குழந்தைங்களுக்கு பிள்ளையாரை எப்படி வணங்குறது? ஒரு 12 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. பிள்ளையாருக்கு எது ஆரம்பித்தாலுமே சதுர்த்தியில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு வெத்தலை நல்லா அந்த வெத்தலையை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அந்த வெத்தலையில் குங்குமத்தால் பிள்ளையார் பிடிக்கிறது. ஸோ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே விரிசல் விட்ட மாதிரி விடும். அதனால் நல்லா தண்ணியில் நீங்கள் மறுநாள் காலையில் கூட கையில் தண்ணி வச்சுட்டு அந்த திரும்பவும் நம்ம எப்படி பிடிக்கலாம். ஸோ குங்கும பிள்ளையார்னு பேர். ஸோ குங்குமத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது 12 நாள் பண்ணி அதே மாதிரி தான் அருகம்புல், அதே மாதிரி வெல்லம், அப்படி இல்லைன்னா வாழைப்பழம். இது படிக்காத குழந்தைங்களுக்காக நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பில் ஆர்வம் வரணும், படிக்கிற விஷயங்கள் நல்ல ஞாபகத்தில் இருக்கணும், பரீட்சையில் பாஸ் பண்ணணும், இதை மாதிரியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு குங்கும பிள்ளையார் பிடிச்சி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த பிள்ளையாரை 12 நாள் கழித்து தண்ணியில் கரைச்சி செடியில் விட்டுருங்க. ஸோ இப்படி நீங்கள் பிள்ளையாரை எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் அவரை வணங்கலாங்க. பிள்ளையார் மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி காடு. அவரை நீங்கள் கோவிலில் போய் வணங்குறது கஷ்டமாக இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, குங்கும பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது, தேங்காயில் மஞ்சள் தடவி பிள்ளையாரை வணங்குறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் வீட்டில் விநாயகரை வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ இந்த மாதிரியான பூஜை முறைகளை நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு விநாயகர் பெருமான் உறுதுணையாகவே இருப்பார். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் விநாயகர் வழிபாட்டில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு சிலவற்றை நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.